உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா, அதோட கூட்டாளி இஸ்ரேல். இந்த ரெண்டு நாடு சேர்ந்து தாக்கியும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனியாளா அந்த ரெண்டு நாட்டையும் எதிர்த்துட்டு வரக்கூடிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட 47 வருஷங்கள் பொருளாதார தடை, கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக யுத்தம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிய தனியாளா எதிர்த்து வருது. இது சாதாரண ஒரு போர் மட்டுமில்ல, இது உலக அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. 47 வருஷ தடை, உலக நாடுகளோட அழுத்தம், இதையெல்லாம் தாங்கிட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு நாடான ஈரான் இந்த உலகத்தையே அதிர வச்சிருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கினாலும் ஈரான் சற்றும் பின்வாங்காம நேற்றை விட இன்றைக்கு இன்னும் பயங்கரமாகவும், இன்றைய விட நாளைக்கு அதை விட பயங்கரமாகவும் தாக்குவோம் என்ற எண்ணத்தோடு ஈரானிய படைகள் களத்துல நிக்கிறாங்க. ஆச்சரியம் என்னண்டா, ஈரான் இதுவரையிலையும் இவ்வளவு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமாவும் கூட போர் நிறுத்தத்தை அவங்க கேட்கல. இதுக்கு மாறா இந்த போரை தொடங்கின இஸ்ரேலும் அமெரிக்காவும் சர்வதேச நாடுகள்கிட்ட உதவி கேட்கிறாங்க, இந்த போரை எப்படி சரி முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. 47 வருஷ காலமா எதிர்நோக்கிட்டு இருந்த ஒரு போர்க்களத்தை ஈரான் இப்பதான் நேரடியா சந்திக்குது. ஈரான் எதிரிகளோட இலக்குகள் ஒவ்வொன்றையும் துல்லியமா தாக்கிட்டு இருக்குது. ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேல்ல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியா அமைஞ்சிக்குது. இந்த முறை தேர்தலில் நெத்தன்யாஹுவோட கட்சி அல்லது நெத்தன்யாஹு வெற்றி பெறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிக்கு. நான் தான் இங்க பலமான நாடு என்ற அந்த பிம்பம் இப்ப இந்த யுத்தத்தால உடைக்கப்பட்டிருக்குது. அமெரிக்காவோட பலகீனம் இப்ப எல்லா நாட்டிலையும் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு மீமாகவும் பார்க்கப்படுது. தற்போதைய யுத்தத்துல ஈரான் படைகள் எதுக்கும் அஞ்சாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு முன்னோக்கி போகக்கூடிய ஒரு மன தைரியத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் இந்த யுத்தத்தால மன அழுத்தங்களுக்கும் சோர்வுக்கும் உள்ளாயிருக்காங்க. இதுதான் இந்த ஈரானிய படைகளோட மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஈரானிய பேச்சாளர் சொல்லும்போது, வெறும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் உள்ள உங்களுக்கே இவ்வளவு இருக்கும்னு சொன்னா, 7000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு நாகரிகத்தை கொண்ட பாரசீகர்களாகிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? பேச்சுவார்த்தைக்கு இனிமே எந்த விதத்திலும் நாங்க தயாரில்லை. எங்களோட சொத்துக்களையோ பாலங்களையோ அல்லது எரிபொருள் நிரப்பு நிலையங்களையோ எரிபொருள் உற்பத்தி நிலையங்களையோ நீங்க அழிக்கலாம். எங்களோட இத்தனை வருட பாரம்பரியத்தையோ எங்களோட இத்தனை வருட அடையாளத்தையோ எங்களோட மன தைரியத்தையோ எப்போதுமே உங்களால அழிக்க இயலாது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த நிலையில ஒரு சாதாரண ஒரு குடிமகனா, ஒரு சராசரி மனிதனா நீங்க யார் பக்கம் நிப்பீங்க?